காய்ஸ் நம்ம விகா ஃபேமிலிஸ்க்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. நீங்கள் நினச்சது மாதிரியே கண்டிப்பாக விகாஸ்க்கு எந்த பிரச்சனையும் ஆகலை. இந்த ராகவ் என்ன செஞ்சிட்டான், நல்லாவே பழி வாங்கிட்டான். 2 பேரையும் அடித்து தட்டி தூக்கிட்டான். காவேரிக்கு நல்லாவே அடிபட்டுறது, அதுக்கப்புறம் விஜய்க்குமே அடிபட்டுறது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை பேபி எடுத்தே ஆகணும், இந்த நிலமையில் பேபி உள்ளே இருக்கிறது அவ்வளோத்துக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹஸ்பண்டோட சைன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்டுக்குமே அடிபட்டுருக்குல்ல, அதாவது விஜய்க்கும் அடிபட்டதுனால விஜய் சைன் பண்ண முடியாததுனால டாக்டர் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு வீட்டில் யாராவது கால் பண்ணி வர சொல்லுங்கள், யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் விஷயம் தெரிஞ்சோன்னே தாத்தா பாட்டி 2 பேரும் பதறி போய் விடுறாங்க. என்னாச்சு விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போலேருந்து படித்து சொல்கிறேன்னு இவனோட சகவாசமே வேணான்னு, நம்ம தான் எங்கேயாவது போயிடலாம், கண்காத இடத்துக்கு போயிடலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பதறாமாவா, நீ எதுக்கும் ஆகாத, டென்ஷன் ஆகாத, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ எந்த டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கூட்டிகிட்டு வராரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனேயே என்ன சொல்லிடுறாங்க, இவர் பரவாயில்ல, நார்மலாக இருக்கார், 2 மணி நேரத்தில் கண்ணு முழிச்சிருவார், கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அவருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயை பாட்டிக்கு உடனே பதட்டமாகி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடுறாங்க, இப்போது அது யார், அவங்களோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், என் பேரப்பிள்ளையோட ஒய்ஃப் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. மாசமாக இருக்காங்க, என்னாச்சு, நல்லா இருக்காளாவ, என் பேரப்பிள்ளை நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவங்க இப்போ உடனே பேபியை வெளியே எடுத்து ஆகணும், அப்படி இல்லாட்டி பேபிக்கும் ஆபத்து, அவங்களுக்கும் ஆபத்து அப்படி சொல்கிறாங்க. சீக்கிரமாக இப்போ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தலையில் கை வச்சுட்டு உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நீ அழுவாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா என்ன செஞ்சுறாங்க, நான் சைன் போடுறேன் மேடம், நீங்கள் பேபியை வெளியில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸுமே கையில் வாங்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, ரொம்ப நேரம் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோன்னே பேபியும் நல்லா இருக்காங்க, நம்ம விகாஸ் அதாவது காவேரியும் நல்லா இருக்காங்க, விஜயுமே நல்லா இருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேபியுமே ஹெல்த்தியாக சூப்பராக வெளியில் எடுத்துட்டாங்க. விஜய் கண் முழிச்சு பார்க்குறாரு, பொறுமையாக முழிச்சு பாட்டிகிட்டே கேட்குறாங்க, பாட்டி காவேரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி உடனே இங்கே பாரு, நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, உடம்பு இப்போ தான் தேறி வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ரொம்ப அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனாலுமே மனசு கேட்கல. நான் காவேரியை பார்க்கணும் தாத்தா, பார்க்கணும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போதைக்கு போகக்கூடாதுப்பா, அவனுக்கு இதில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேபி நல்லா இருக்கா, காவேரி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு லவ்வோடு கேட்குறாரு. அதெல்லாம் நல்லாயிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி அவன்தான் ராகவ் தான் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனை எப்படியாவது நான் சும்மா விட மாட்டேன், அவனை நான் போலீஸில் வச்சே தீர்வேன் அப்படின்ட்டாங்க. இப்போ தான் அடிபட்டு திருந்தி வந்திருக்க, எங்களுக்கு ஒன்று இழக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு தப்பெல்லாம் பண்ணாத, இனிமேட்டு அவன் வேணாம், நம்ம எங்கேயாவது போயிடுவோம், கண்காத இடத்துக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி. விஜய் உடனே அதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், என் குடும்பத்தை இப்படி ஆக்கினவனே நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், நானே அடிச்சுட்டு அவன் ஜெயிலுக்கு போனாலும் போவேன் அப்படின்னு ரொம்ப கத்தி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கத்தக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரைன் ஆகக்கூடாது, இப்போ தான் ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லவும், சரி இன்னைக்கு கத்த மாட்டான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அடக்கி வைக்கிறாங்க. விஜய்க்கு மனசு கேட்கல. தாத்தா, நான் காவேரியை பார்த்தே விடணும், அவனும் உடனே பார்க்கணும், என் பிள்ளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு பார்க்க முடியாதுப்பா, 2 மணி நேரம் கழிச்சு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பார்த்தீங்களா தாத்தா உங்கள் பேர பிள்ளைய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, கொஞ்சம் நேரம் காட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆனால் 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், சரி தாத்தான்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு என்ன செய்கிறாங்க, விஜய் கிளம்பி போகிறாரு. அங்கே போயிட்டு பேபியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அதுக்கப்புறம் காவேரியுமே கண்ணை முழிக்கிறாங்க. லேசாக முழிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ஞாபகம் இல்லாமல் பிடிச்சி அவங்களுக்கு கொஞ்சம் கோமாக்கு போகிற மாதிரி இருக்காங்க. போயிட்டு கண்ணை முழிச்சிட்டு, நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜய்க்கு ரொம்ப ஷாக்காகிடுச்சு. விஜய் அழுகுறாரு. தாத்தா, என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இரு பதறாத இரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே போய்ட்டு, காவேரி என்னாச்சுமா, நீ இப்போ நல்லா இருக்க, உனக்கு குழந்த பிறந்திருக்கு, நாங்கள் இருக்கோம், அந்த விஜய் இருக்கான் பாரு, பாட்டி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மெதுவாக அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இல்லை, நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் விஜய் ரொம்ப பதட்டமாகி அழுகுறாரு. ஐயோ தாத்தா, காவேரிக்கு என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக ரொம்ப அழுவவும், இங்கே பாருடா, இந்த நேரத்தில் நீ அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு அழுவுறது. காவேரி இது நீ உண்மையாக யாருன்னு எனக்கு தெரியல, நீங்களாம் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க.
கேட்டுட்டு என்ன செஞ்சிடறாங்க, நர்ஸ் வரவும், இங்கே பாருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் படுத்துடுறாங்க. காவேரி வந்து கொஞ்சம் மயங்கின நிலைமைக்கு போயிடுறாங்க. பாட்டிகிட்ட என்ன பாட்டி இதெல்லாம், என்னாச்சு காவேரிக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமானவும், இங்கே பாரு அவளுக்கு ஒன்றும் இல்லை, குழந்த பிறந்ததில் அவளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அதிர்ச்சி, நீங்கள் உங்கள் 2 பேரும் விழுந்துட்டிங்களா, அதனால் அந்த அதிர்ச்சியில் அவள் அப்படி இருக்கா, அவள் போக போக நம்ம பேசுகிறதெல்லாம் சரியாகும், அவள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாரு, பாட்டியும் தாத்தாவும் வெளியில் போயிடுறாங்க. நீ வா விஜய் வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு மனசு கேட்காம என்ன செய்கிறாரு, காவேரி கிட்டே போயிட்டு, இங்கே பாருடி நான் உன் புருஷன், நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ்வோட பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு எதுவும் ஆகாது காவேரி, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நீ சீக்கிரமாக முடிச்சு வா, நான் உன்னை எப்படி வச்சுக்கிறேன்னு மட்டும் பாரு, உன்னை நினைவுக்கு நான் கொண்டுட்டு வந்துடுவேன். ஆமாம்மா, உளுந்த அதிர்ச்சியில் தான் நீ இவ இப்படி இருக்கா, தன்னோட மனசை தேத்திக்கிட்டு நான் வந்து உன்னை விட மாட்டேங்கடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி நமக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி கண்ணே முழிக்கலை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, விஜய்க்கு மனசு கேட்கல, பக்கத்துலேயே உட்காந்து ரொம்ப நேரமுமே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஆகிட்ட பிறகு தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு, இங்கே வாப்பா ஒன்றும் இல்லை, அவள் பொறுமையாக ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வான்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, போட்டு அவள் மண்டையை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தாத்தா இவளுக்கு பயமாக இருக்குது, நினைவெல்லாம் வந்துருமான்னு சொல்லி தாத்தாவை கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. தாத்தா உடனே இருந்துட்டு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது விஜய், உன் நல்ல மனசுக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையும் இப்போ நல்லா இருக்குது, காவேரி ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்போ தான் அவள் ரிலாக்ஸ் ஆகி திரும்பி பேக் டு நார்மலுக்கு வருவான், அவள் வந்து அந்த அதிர்ச்சியில் இருக்கா, அதுலேருந்து வெளியில் வரணும் அவள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, நம்ம பார்த்துக்கலாம் சரியா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாரதா வராங்க. சாரதா வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டி என்ன செஞ்சிடறாங்க, அங்கேயும் அவங்கள சாரதாவை திட்டுறாங்க. எல்லாமே உங்களால் தான், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்கள் எங்கே வந்து நிறுத்தியிருக்க பார்த்தீங்களா, இந்த பசுபதி இன்னும் விட்டுருந்தா அவன் வந்து ஒன்று அவன் இருக்கணும் இந்த ஊரில், இல்லை நாங்களாம் இருக்கணும், எங்கேயாவது கிளம்பி போயிடணும். உங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, என் பேரனுக்கு, என் குடும்பத்துக்கு, என் குடும்பம் மானம் ஏற்கனவே போயிடுச்சு, சரி குடும்பம் மானம் தான் போயிடுச்சுன்னு விட்டேன், இப்போ உயிருமே பெரும் போல இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அந்த பசுபதி, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க. உடனே தாத்தா வந்துட்டு, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பதறடிச்சுட்டு ஓடியாந்துருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, அவங்க நல்லா இருக்காங்க, காவேரி நல்லா இருக்கா, குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, விஜய்க்கு தான் லேசாடி, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பொறுமையாக பாருங்கள், பதற்றம் அடையாமல் பாருங்கள், பிள்ளையும் காவேரியும் நல்லா இருக்காங்க, காவேரி தான் கொஞ்சம் விழுந்த அதிர்ச்சியில் அப்படியே இருக்கா, மற்றபடி அவள் இன்னும் நல்லா ஆயிடுவா, பேக் டு நார்மல் ஆயிடுவா, அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறமேட்டு போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க.